இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திரு ஆதவர்ஜுனா அவர்கள் திரு ரஜினிகாந்த் பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. ஆமா, திமுக மிரட்டிட்டாங்க ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படியும் திரு ரஜினி அவர்கள் ஐதர் அவர் ட்வீட் மூலமா சொல்லுவார்னு எதிர்பார்க்கறாங்க, இல்ல ஏதாவது ஒரு விழா மேடையில பேசும்போது கண்டிப்பா பேசுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா ஏற்கனவே கழுகு காக்காய் பிரச்சனை இருந்தது, அதை திரு ரஜினி தான் முடிச்சு வச்சுட்டாரு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆதவர்ஜுனா என்ன சொல்றாரு, ரஜினியை திமுக மிரட்ட பார்த்தாங்க, அவர் அரசியலுக்கு வரல. விஜய் அப்படிலாம் கிடையாது, விஜயை யாரும் பணிய வைக்க முடியாதுங்கிற அளவில் ஆதவர்ஜுனா பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்துக்கலாம். கண்டிப்பா தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு சிஸ்டத்தை மாற்றணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார், அவரு கடைசியில் ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது, அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன், நீங்க என்ன வேணா பண்ணுங்க, என் மக்களை கொன்ன, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், என்ன தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ற, அதுக்கெல்லாம் நான் பதில் கொடுக்கல. நீ பதில் கொடுத்துட்டு என்ன திட்டிகிட்டே இருக்கும் பொழுது மகளிர் தினத்தன்னைக்கு 12 ப்ராமிஸ் கொடுத்து என்னுடைய பெண்களுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னவர் எங்க தலைவர். வீட்டில் உட்காரல பயந்துட்டு. ரொம்ப பகிரங்கமா ஆதவர்ஜுனா ரஜினி அவர்களை டச் பண்ணிட்டாரு. ரஜினி அவர்களை டச் பண்ணா ரியாக்ஷன் கண்டிப்பா திரு ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட இருந்தே இது ஃபயரா இருக்கும்னு சொல்லி எல்லாம் நானும் இப்பதான் செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஏதாவது ட்வீட் வருமா அப்படின்னுட்டு. இப்ப வரைக்கும் எதுவும் வரல. கண்டிப்பா ஆனா ஒரு ட்வீட்டோ ஏதோ ஒரு பதில் கண்டிப்பா வரும். அதையும் நம்ம என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.